ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லீவுன்றதால காலையில் எழுந்துச்சி இட்லியும் தக்காளி சட்னியும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். தக்காளி சட்னி என் தங்கச்சி அடிக்கடி செய்வா, அதை பார்த்துட்டு தான் நானும் இன்றைக்கி இட்லிக்காக தக்காளி சட்னி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வானலில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மசிஞ்சு வர்ற மாதிரி மூடி போட்டு வேக விடணும். அடுப்பை சிம்மில் தான் வச்சுக்கணும். இது வெந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சிக்கணும் நைஸாக. இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வதக்கி விட்டுடணும். நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்ச தேங்காய் கலவையை சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கணும். தண்ணி திட்டமாக சேர்த்திங்கன்னா கட்டியாக கிடைக்கும். அப்படி தண்ணியாக தான் தேவைன்னா கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்து மிளகாய்த்தூள் உப்பு பார்த்து சேர்த்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் தீயில் நல்லா கொதிக்க விட்ருங்க. அதுக்கடையில் நான் இட்லி ஊற்றி வச்சுக்கிறேன். சனி ஞாயிறு லீவுன்றதால 8 மணிக்கு மேலே தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி காலையில் எழுந்திருக்கிற வேலை இல்லை, அதனால் நான் ஒரு 7:30க்கு தான் எழுந்திரிச்சேன். தக்காளி சட்னி நல்லா கொதித்து வர்ற சமயத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கணும். இந்த தக்காளி சட்னி செய்யறது ஈஸி, சாப்பிட டேஸ்டியாக இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா 2 விஷயம் இருக்கணும் கரெக்டாக. ஒன்று தூக்கம், ஒன்று சாப்பாடு. 2ம் கரெக்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்காது. இதில் ஏதாச்சும் ஒன்று குறைஞ்சாதான் நம்மளுக்கு கஷ்டம். காலை சாப்பாடை மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டா தான் பொழுதனைக்கும் உற்சாகமாக இருக்க முடியும். பார்த்துக்கங்க. சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம தக்காளி சட்னி சூப்பராக தயார் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.